தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோடைய திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா, படவா. நந்தாவுடைய டைரக்ஷன்ல இந்த படம் ரெடியா இருக்கு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க 2 பேர். ஹீரோ ஒருத்தர், காமெடி ஒருத்தர். இவங்க 2 பேர்ல முக்கியமா ஹீரோ வந்து நாடு கடத்திடணும் அவருக்கே தெரியாம அப்படின்னு பிளான் பண்ணி மலேசியாவுக்கு அவர் அனுப்புறாங்க வேலைக்காக. அங்க போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அங்க அவருக்கு வேலை போயிடுது. இப்போ மறுபடியும் ஊருக்கு வரப்போறாரு. ஊர் மக்கள்லாம் வெறித்தனமா இருப்பாங்களே, நம்ம ஊரில் இருக்கக்கூடாதுன்னு தானே நம்ம விரட்டி அனுப்பியிருக்காங்கன்ற ஒரு பயத்துலேயே ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தால் எல்லாரும் கொண்டாடுறாங்க. என்னடான்னு பார்த்தா அவர் பேரில் ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரூமர் போயிட்டுருக்கு. அதை எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க. அண்டு அந்த ஊரில் இன்னொரு மிகப்பெரிய ஒரு டான் இருக்கான். அவன் செங்கல் சூளை வச்சுருக்கான். அவன் வந்து கருவேலம் மரத்தை ஒரு தெய்வமாக வணங்கிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருடைய கதையும் எந்த பாயிண்டில் ஒன்றா இணையுது. அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா, நம்ம ஹீரோ ஊர் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் செய்கிறாரு, அது ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கா இல்லையான்றதான் இந்த படத்துடைய கதை. டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், ஆஃப்டர் மதகத ராஜா இன்னும் ரிலீஸ் ஆகாமல் என்னென்ன படங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு 8லேருந்து ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகுதுங்க. அதில் ரொம்ப ஃபில்டர் பண்ணோன்னா ஒரு 2 படம் இல்லை 3 படம் நல்ல படமாக ஒன்று அமைஞ்சிருக்கு. அதில் ஒரு படம் தான் இந்த படவா. ஆனால் இந்த படவா எடுத்து எனக்கு தெரிஞ்சு மினிமமாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா இதில் ஒரு ஆக்டர் இருக்கார், அந்த காமெடி ஆக்டரு, ரொம்ப குண்டாக ஹைட்டாக இருப்பார், வடிவேலு காமெடியிலலாம் வருவார். அவர் வரும்போது தான் அந்த யானை சவுண்டெலாம் போட்டுருவாங்க. அவர் இறந்தே போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்தே 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவர்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு ரெகுலர் கமர்ஷியல் படம் இருக்கும்ல, எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ரொம்ப ப்ளசண்ட்டாக, நீங்கள் எந்த இடத்துலையும் படத்தை விட்டுருந்தா கூட மறுபடியும் எந்த சீன்லேருந்து கண்டினியூ பண்ணுறீங்களோ அதுலேருந்தே படம் எங்கேனாலும் நீங்கள் பார்த்து புரிய வைக்கலாம். கடைசி ஒரு 3 சீன் பார்த்தா கூட அந்த படத்தோட கதை புரியும். ஆனால் எங்கேஜிங்காக இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் பேட்டர்னில் இருக்கும். அப்படி ஒரு படத்தை ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த டீம். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படம் பார்க்குறோம், அவ்வளோ எங்கேஜிங்காக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ரொம்ப கரண்ட்டாக எடுக்கிற படம், ஒரு வருஷம் டிலே ஆகிற படமே நமக்கு அவ்வளோ லேகாக அவ்வளோ பழைய படம் அப்படின்ற ஒரு ஃபீல் தருது. ஆனால் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலை தந்தது. முக்கியமாக விமல் அண்ட் சூரி இவங்கள 2 பேருடைய காம்பினேஷனில் அந்த காமெடி சீக்வன்ஸ் வந்தால் கண்டிப்பாக நிறைய படங்கள் அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்துலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் விமலும் சூரியும் சேர்ந்து ஃபன் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த படத்தோட ஒன்றிணையத்துக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட அந்த ஃபிலிமாகவே அந்த ரேஞ்சை பார்க்கும்போது நமக்கு ஏதோ ஒரு பழைய படம்ன்ற மாதிரி விஷுவலில் நமக்கு ஒரு அழுத்தத்தை தருது. அதுக்கப்புறமா கதைக்குள்ளே கனெக்ட் ஆனதுக்கப்புறமா 2 பேரும் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. பயங்கரமான ஃபன்னுங்க. முக்கியமாக சூரிய அவர்களுக்கு ஒரு தனி பிளாட்டே ஒன்று கொடுத்துட்டாங்க. அவருக்குனே எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃபில் ஒரு 4-5 சீன் தனியாகவே இருக்குது, அவர் மட்டும் காமெடி பண்ணுற மாதிரி. அதெல்லாம் அவ்வளோ ஃபன்னாக இருக்குது. நான் பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஒரு காமெடியனாக சூரியும் எந்த அளவுக்கு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணியிருக்கான்றத அந்த படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக இருந்தது. எந்த மாதிரி ஃபன் பண்ணியிருக்காரு, என்னென்ன விஷயங்கள்லாம் இன்புட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்காரு, எந்த அளவுக்கு அது பயங்கரமாக ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஒரு டேரக்டராக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அது பண்ணது நான் ஷாக்காக பார்த்தேன். எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான படங்களில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய காமெடி சீக்வன்ஸ், ஒரு சில சீக்வன்ஸ் மட்டும் முக்கியமான சீன் பண்ணிவிட்டு படத்தோடைய செகண்ட் ஹாஃப் வந்து முழுக்க முழுக்க சீரியஸாக இருக்கும். அதனாலேயே நிறைய படங்களுடைய ரிசல்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, படத்தோடைய செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீரியஸாக இருந்தது, அதனால் அது பெரிய அளவுக்கு இல்லை, ஓகே அப்படின்னா. ஆனால் இந்த படத்தை என்ன ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கணும். ஒரு 2-3 சீன் மட்டும் எமோஷனலாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக மாற்றி பண்ணிடலாம், பேக்கேஜாக ஒரு படத்தை தரும், ஆடியன்ஸ் முழுக்க முழுக்க என்டர்டெயின் ஆகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டே இந்த படத்தை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. அது எந்த இடத்துலையும் செதறாமல் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகி ஒரு ரொம்ப திருப்திகரமான ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தருது. இந்த படத்தோடைய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு வரும்போது எங்கே அடிவாங்கன்னா, கண்டிப்பாக படத்தோடைய ஹீரோயின் அவங்க நடிக்கிறாங்க, ஆனால் ரொம்ப புதுமுகமாக இருக்காங்க. அதனால் அவங்க நடிக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் தெரியுது. அண்டு படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி படத்தோடைய செகண்ட் ஹாஃப்லேயும் சரி இந்த லவ் சாங்னு ஒன்று 2-3 வருதுல, சாங்கை கேட்கும் போது ஓகே, பட் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இந்த படத்தோடைய டியூரேஷன் அப்படின்றது கம்மியாக இருந்திருக்கும். ஆடியன்ஸுக்கு இன்னும் எங்கேஜிங்கான ஒரு படமாக, பயங்கரமான ஒரு படமாக, முக்கியமாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்களே கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள், எப்படி மதகத ராஜாவுக்கு நடந்ததோ அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படத்துக்கும் நடந்திருக்கும். அதை நூல் இழையில் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தது. அண்டு படத்தோடைய டப்பிங் அப்படின்னும் போது நம்ம நிறைய படங்களில் நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்போம், அவங்க பேர் தெரிஞ்சிருக்காது, ஆனால் அவங்களுடைய வாய்ஸ் நமக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். அவங்க பேசும்போது இது அவங்க வாய்ஸ் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிரும். அப்படி இந்த படத்தில் என்ன கஷ்டமோ தெரியல, நிறைய பேருக்கு வந்து இந்த டைலாகாகவே மாற்றிருந்தாங்க. அவங்களுடைய டப்பிங்கை கொடுக்காம வேற யாரோ அந்த டப்பிங் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாமல் இருந்தது.
படத்தோடைய நிறைய இடத்துல இந்த பிரச்சனைகள் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டியும் ஒரு எங்கேஜிங்கான ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப திருப்திகரமாக இருந்தது. அண்டு படத்தோட எண்டில் ரொம்ப கரெக்டான ஒரு கண்டென்ட், முக்கியமாக அந்த சீம கருவேல மரம் அப்படின்றது விவசாயத்துக்கு எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மரமாக இருக்குது, அது என்ன காரணத்துக்காக அது முழுக்க முழுக்க அழிக்கணும் அப்படின்றத எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றத ஆடியன்ஸுக்கு எல்லா வகையிலும் புரிகிற மாதிரியான ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு வகையில் ரொம்ப கரெக்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த படத்தோடைய ஹீரோ விமல். எப்பயுமே விமல் படங்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது என்னென்னா, யாராக வேணா இருங்க, நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கார் படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும். அது இந்த படத்துலையும் இருந்தது. அவருடைய நடிப்பிலையும் அவருடைய அந்த டைலாக் டெலிவரியிலையும் ஓவராலாக எல்லா இடத்துலையுமே நம்மளை ரொம்ப அழகாக என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பார்க்கும்போதே நம்ம ஊருக்கு போயிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த படத்துலையும் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாரு. எல்லா சீன்லையும் அவருடைய பெஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணி ஆடியன்ஸை முழுக்க முழுக்க என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தார். அவருக்கும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதை தாண்டி நீங்கள் யாராவது படவா படத்தோடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா, ஓகே இந்த படம் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறமா என்னை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணிச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அப்படி நீங்களும் யாரும் அந்த போஸ்டரை பார்த்து இதை பார்க்க வேண்டான்ற ஒரு ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக படத்தை போய் பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்லுங்கன்றதான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக வச்சுக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக நான் பிரவீன் KS. பாய்.